ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேசிக் இங்கிலீஷ் வேர்ட்ஸ், அடிப்படையாக ஆங்கில வார்த்தைகள். அதோட மீனிங்கை நீங்கள் தெரிஞ்சிட்டாலே போதும். ஒருத்தர் என்ன தான் நல்லா இங்கிலீஷில் பேசினாலும் அவரை ஈஸியாக சமாளிச்சிடலாம். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த சுச்சுவேஷனுக்கு இந்த வேர்ட்ஸை நீங்கள் சொன்னாலே போதும். அவங்க கேட்குறவங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. ஓகே, இப்போ நாம் பார்க்க போகிறது ஃபஸ்ட் வேர்டு மார்னிங், காலை. குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. மார்னிங், காலை. இந்த காலையை எப்போ சொல்லலாம்னா காலையில் 5 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இது காலை. இந்த டைமில் தான் குட் மார்னிங்னு சொல்லணும். ஆஃப்டர்நூன், மதியம் டைம் 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். ஸோ மதியம் 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் குட் ஆஃப்டர்நூன், மதியம். ஈவினிங் அப்படின்னா மாலை, 4 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும். ஸோ ஈவினிங். நைட், இரவு. 7 மணிக்கு அப்புறம், சூரியன் மறைந்ததுக்கு அப்புறம் இரவு. அடுத்தது கால் அப்படின்னா கூப்பிடு. மீட்னா சந்திப்பு. ஸோ கால் அப்படின்னா அவனை கால் பண்ணு, ஃபோன் பண்ணு, அவனை கூப்பிடு. இல்லை பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாருன்னா காலியும், அவனை கூப்பிடு, அவளை கூப்பிடு. ஸோ கால்னா கூப்பிடு. மீட் அப்படின்னா சந்திப்பு, ஒருத்தர் மீட் பண்ணுறது. எல்லோரும் ஒரு இடத்துல மீட் பண்ணலாம். ஸோ மீட்னா சந்திப்பு. அடுத்த வேர்டு ஒய்னா ஏன். ஒய் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. வேர்னா எங்கே. ஹவுனா எப்படி. ஹவ் எப்படி. டெல்மி ஹவ் அப்படின்னா எப்படின்னு சொல்லு. ஸோ ஹவுனா எப்படி. அடுத்தது குட் அப்படின்னா நல்ல. ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்தில் இந்த 6 பேருமே நல்லவங்க. இங்கே இருக்கிற பாருங்க முட்டை, இவர் மட்டும் தான் கெட்டவர். ஸோ பேட் அப்படின்னா கெட்ட. அதே மாதிரி பேடில் BALD, பால்டு அப்படின்னா மொட்டை. ஸோ மொட்டை தலையாக இருக்கார், பால்டு ஃபேஸ். ஸோ குட்டுனா நல்ல, பேட் அப்படின்னா கெட்ட, பால்டு அப்படின்னா மொட்டை. ஹியர் அப்படின்னா இங்கு, தேர் அப்படின்னா அங்கே. ஸோ ஹியர்னா இங்கு. தட்டுனா அது. திஸ் அப்படின்னா இது, அது, இது. இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும். தட் அது, அந்த. திஸ்னா இது, இந்த. விச்னா எது, விச் எது. ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள். ஐனா நான். யூனா நீ. இங்கே நீ ஜோக்கரை நான் இமேஜின் பண்ணிக்கிறேன். யூனா நீ. தேனா அவர்கள், இவர்கள். வீனா நாம் எல்லோரும், வி. அடுத்தது ஹோம்னா வீடு. ஆஃபீஸ் அலுவலகம். இது ஆப்பிளோட ஆஃபீஸ். ஸோ எப்படி இருக்கு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ்னால் தொழில். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுன்றது ஒரு பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் அப்படின்னா தொழில். டுமாரோ அப்படின்னா நாளை. டே ஆஃப்டர் டுமாரோ, நாளை மறுநாள். நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம். நெக்ஸ்ட் மந்த் அடுத்த மாதம். அடுத்தது ஃபைன் நன்றாக, ஃபைன். ரைட் அப்படின்னா சரி. ராங் அப்படின்னா தவறு. ஸோ இந்த லேடியை பாருங்கள், ரைட். எஸ்னா ஆமாம். ஸோ இந்த 2 இமேஜையும் பாருங்கள். எஸ் ஆமாம். நோ இல்லை. இந்த குழந்தைய பாருங்களா, நோ இல்லை. தேங்க்ஸ்னா நன்றி. சீனா பார். மீட்னா சந்திப்பு, ஒருத்தர்
மீட் பண்ணுறது, சந்திப்பு. ஆப்போசிட் வந்து டோன்ட் மீட் பண்ணாத. அதேமாதிரி சீனா பார், ஆப்போசிட் வந்து டோன்ட் சி, பார்க்காத. தேங்க்ஸ்னால் நன்றி, அதோட ஆப்போசிட் வந்து நோ தேங்க்ஸ், பரவாயில்ல. கம் அப்படின்னா வா, டோன்ட் கம் அப்படின்னா வராத. ஸோ இங்கே பாரு கூப்பிட்றாரு, வா. டோன்ட் கம்னா வராத. ஜஸ்ட்டு டோன்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கினாலே இதோட ஆப்போசிட் வேர்டு வந்துடும். கோ அப்படின்னா போ, இதோட ஆப்போசிட் போகாத, டோன்ட் கோ. ஸ்லீப்னா தூக்கம், ஆப்போசிட் டோன்ட் ஸ்லீப், தலைவர் தூக்குறாரு பாருங்கள். வேக்னா எழு, காலையில் எழுறோம், அது வந்து வேக். கிவ் அப்படின்னா கொடு, டோன்ட் கிவ்னா கொடுக்காத. டேக்னா எடு. ஸோ இங்கே பாருங்கள், பொருளை எடுக்கிறாங்க. டோன்ட் டேக் அப்படின்னா எடுக்காத. ஈட் சாப்பிடு, டோன்ட் ஈட் அப்படின்னா சாப்பிடாத. ட்ரிங்க்னா பானம் அல்லது குடி, தண்ணி குடிக்கிறது ட்ரிங்க், குடி. டோன்ட் ட்ரிங்க் அப்படின்னா குடிக்காத. இங்கே பாருங்கள், கன்னை வந்து எடுக்க சொல்கிறாங்க, ஜஸ்ட் டேக் இட், எடுத்துரு, எடு. டேக்னா எடு. லுக் அப்படின்னா பார். ஸோ எப்படி பார்க்குறான் பாருங்கள், லுக்னா பார். ஒரு விஷயத்தில் உண்மையை பொய்யும் ரெண்டையும் பார்க்கணுன்னுவாங்க. ஸோ லுக்னா பார், அதோட ஆப்போசிட்டு டோன்ட் லுக், பார்க்காத. ட்ரூத்னா உண்மை, இவர் வந்து இது உண்மையா பொய்யான்னு பார்க்குறாரு. லைனா பொய், லை பொய். டோன்ட் லைனா பொய் சொல்லாத. லை அப்படின்னா பொய், டோன்ட் லைனா பொய் சொல்லாத. கேன்னா முடியும், எஸ் ஐ கேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஐ கேன், முடியும், ஐ கேன். இங்கே வந்து கேனை வந்து நசுக்கிறாரு. ஐ கேன். கேனாட்னா முடியாது, முடியாதுன்னு சொல்கிறாரு. யூ கேனாட்னா உன்னால் முடியாது. ஹாப்பி சந்தோஷம். ஸோ நாட் ஹாப்பினா சந்தோஷம் இல்லை. இங்கே பாருங்கள், ஹாப்பியாக இருக்குது அந்த குழந்தை, ஹாப்பி. ஃபியர்னா பயம். நோ ஃபியர் அப்படின்னா பயம் இல்லை. இங்கே பாருங்கள், பயம். ஆங்க்ரினா கோபம். இந்த சின்ன பையனை பாருங்கள், பயங்கர கோபக்காரனா தெரிகிறானே. ஆங்க்ரினா கோபம், கோபத்தில் தூக்கி அடிக்கிறாரு, தூக்கி அடிச்சிருவார். ஸோ கோபத்தில் தூக்கி அடிக்கிறாரு. சாரோனா துக்கம், துக்கம் சாரோ. நோனா தெரியும், எஸ் ஐ நோ. ஆப்போசிட் டோன்ட் நோ தெரியாது, ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது. ஸோ நோனா தெரியும், ஐ டோன்ட் நோ தெரியாது. ஹார்டுனா கடினம், ஆப்போசிட் நாட் ஹார்ட், கடினம் இல்லை. இந்த மாதிரி செய்கிறது வந்து கடினம். அல்லது 2020 2021 பெருக்குனா எவ்வளோ வரும், அதை வந்து கால்குலேட் பண்ணுறது கடினம். ஈஸி எளிதாக, ஆப்போசிட் நாட் ஈஸி. ஸோ 10 + 10 எவ்வளோ, இது வந்து ஈஸி, கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஆப்போசிட் வந்து நாட் ஈஸி. ஸ்பீக் அப்படின்னா பேசு, டோன்ட் ஸ்பீக்னா பேசாத. டெல்னா சொல்லு, ஆப்போசிட் வந்து டோன்ட் டெல், சொல்லாத. டூனா செய், ஆப்போசிட்டு டோன்ட் டூ, செய் செய்யாத. டூனா செய், செய்யாத. இன்ட்ரெஸ்ட் விருப்பம், நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா எனக்கு விருப்பம் இல்லை. மால்டீவ்ஸை சுற்றி பார்க்குறதுல எனக்கு விருப்பம் இருக்குது, ஐ எம் இன்ட்ரெஸ்டட், விருப்பம். நாட் இன்ட்ரெஸ்டட்னா விருப்பம் இல்லை. லவ்னா விரும்பு, டோன்ட் லவ்னா விரும்பாதே. ஐ லவ் ஹர், நான் அவளை விரும்புகிறேன்,
ஐ லவ் மால்டீவ்ஸ். அடுத்தது லைக்னா பிடிக்கும், டோன்ட் லைக்னா பிடிக்காது. எனக்கு மால்டீவ்ஸ் பிடிக்கும், எனக்கு மால்டீவ்ஸ் பிடிக்காது. வாண்ட்னா வேண்டும், ஆப்போசிட்டு டோன்ட் வாண்ட் வேணாம். அடுத்தது வாட்னா என்ன, வென்னுனா எப்பொழுது. ஸோ ஓகே கைஸ், இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் வந்துடும். நீங்கள் வந்து அந்த சுச்சுவேஷனில் என்ன சொல்ல வரீங்களோ அதை வந்து அந்த டைமில் இந்த வேர்டை வந்து சொன்னீங்கனாலே போதும். ஸோ ஆப்போசிட்டில் கேட்குறவங்க கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. அந்த சுச்சுவேஷனை நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ 65 வேர்டு நான் ஒரே வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக பிகினராக இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது தான் ரீகால் பண்ண உங்களுடைய மெமரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா கூட போதும். ஸோ ஒரு கொஞ்ச நாள்லேயே ஈஸியாக இந்த வேர்டை வந்து கற்றுக்கலாம், மறக்காது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.